ஜனநாயக திருவிழாவில் அடுத்தடுத்து ஆள் பிடிக்கும் வேளையில் முதல்வர் விஜய் சளைக்காமல் சாதித்து காட்டி வருகிறார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவில் திருவிழாவில் பிள்ளை பிடிக்கிறவர்களும் ஜனநாயக திருவிழாவிலே ஆள் பிடிக்கிறவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்பது புதிதாக உள்ளது என கூறினார். தற்போது தாவேக பக்கம் காற்று வீசுகிறது. காற்று திசை மாறும் போது ஜனநாயகத்தின் வலிமை என்னவென்று முதல்வர் விஜய்க்கு புரியும் எனவும் பி உதயகுமார் தெரிவித்தார். ஜனநாயக திருவிழாவிலே அடுத்தடுத்து ஆள் பிடிக்கிற வேளையில் சளைக்காமல் சாதித்து காட்டி வருகிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். இது எதை காட்டுகிறது என்றால், கோயில் திருவிழாவிலே பிள்ளை பிடிக்கிறவர்களுக்கும் ஜனநாயக திருவிழாவிலே ஆள் பிடிக்கிறவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்பதுதான் இப்போது நமக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களுக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. ஆகவே தமிழக வெற்றி கழகம் அரசுக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்கிற வகையிலே இன்னும் 12 சட்டசபை தொகுதிகளுக்கு மொத்தமாக இடைத்தேர்தல் நடத்த மாண்புமிகு தாவேகா தலைமையில விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்.